தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டார் திமுக அமைச்சர். வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை ஒப்புக்கொண்டார் திமுக அமைச்சர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக முன்னாள் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். கடந்த முறை அவர் போட்டியிட்ட போது வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கவில்லை. என்னவென்று சொன்னால், அதிமுக கூட்டணியில் பசும்பொன் தேசிய கழக வேட்பாளர் போட்டியிட்டார். அவர் திமுகவுக்கு சரியான போட்டி அல்ல. அவர் களத்தில் இருப்பதாக யாருமே கருதவில்லை. டம்மி வேட்பாளராகவே கருதினர். ஆகவே பணம் கொடுக்க அவசியமில்லை, எளிதாக வெற்றி பெற்று விடலாம் என கருதி வாக்குக்கு பணம் கொடுக்காமல் எளிதில் வெற்றி பெற்றார் பிடிஆர் தியாகராஜன். ஆனால் இந்த முறை வாக்காளர்களுக்கு அன்பளிப்புகள், பரிசு பொருட்கள், நாற்காலிகள் வழங்கினார். 1000 ரூபாய் வரை வழங்கினார். தற்பொழுது இதனை பிடிஆர் தியாகராஜன் ஒப்புக்கொண்டுள்ளார். பொய் பிரச்சாரமின்றி வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் மிகப்பெரிய வெற்றியை தமிழக வெற்றி கழகம் பெற்றுள்ளது. ஆனால் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கி படுதோல்வியை சந்தித்துள்ளது திமுக என்று பொருள்படும் வகையில் பேசியுள்ளார். அதாவது வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து படுதோல்வியை சந்தித்துள்ளது திமுக என்பதை மறைமுகமாக தெரிவித்துள்ளார். வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து படுதோல்வியை சந்தித்தது யார் என்று சொன்னால் திமுக தான். திமுக வேட்பாளர் பிடிஆர் தியாகராஜன் தான். ஏனென்று சொன்னால், அந்த தொகுதியில் போட்டியிட்ட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் முஸ்தபா வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் தேர்தலில் பிரச்சாரம் செய்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்காளர்களுக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்த பிடிஆர் தியாகராஜனை தோற்கடித்துள்ளார். ஆக பிடிஆர் தியாகராஜன் இதனை ஒப்புக்கொண்டார். திமுகவுக்கு இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் கூறியது திமுக எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை. திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததை பிடிஆர் தியாகராஜன் ஒப்புக்கொண்டார். இது திமுகவுக்கு தர்ம சங்கடத்தை கொடுத்துள்ளது.